ஸோ இன்றைக்கி நாம் ராணிப்பேட்டையில் ஒரு இடத்துக்காக வந்திருக்கிறோம். பின்னாடி பார்க்குறதா? அது இல்லை, ராணிப்பேட்டையோடைய சந்தை மைதானத்தில் புக் ஃபேர் நடக்குது. இதோ இதுதான். ஸோ ராணிப்பேட்டை சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் February 28 மார்ச் 9 வரைக்கும் நடக்குது. இந்த புக் ஃபேரை கொஞ்சம் சீக்கிரமாக கவர் பண்ணி அதை நான் போட்டுருணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸிபிஷன் வீடியோ போட்டிருந்தேன். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆயிருந்தது. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள இந்த புக் ஃபேருக்கு கூட்டிட்டு வந்து காட்டுங்க. இதுதான் புக் ஃபேர், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவங்களுக்கு அந்த புக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கட்டும். புக் ஃபேருக்கு வந்து புக் வாங்கி நான் என்ன படிக்கவா போகிறேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சொல்றேன். ரீசெண்டா யுகபாரதி ஒரு ஸ்பீச் வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க அப்பா வந்து அவருக்கு வாங்கி வச்சிருந்த, அவங்க அப்பா அவர் படிக்கணும்னு வாங்கி வச்சிருந்த நிறைய புக்குகளை அவர் படிக்கல, அதை படிச்சுதான் எனக்கு நான் கவிஞராகிறதுக்கான இதுவெல்லாம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு புக் வாங்குறதுக்காகவாவது நீங்க சும்மா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரு எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் இருக்குன்றதுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். ராணிப்பேட்டில் போட்டிருக்காங்க புக் ஃபேர். ராணிப்பேட் சந்தை மைதானத்தில் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் லிங்க் இருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போது அந்த புக் ஃபேருக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து காலையில் 10:52 ஆல்மோஸ்ட் 11 o'clock வந்துட்டோம். பெருசாக க்ரௌடு இல்லை, ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப வாங்கணும்னு எனக்கு இருந்த ஒரு புக் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி. நான் அமேசானில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். பட் என்னென்னா அதில் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அந்த டச் அண்ட் ஃபீல் இருக்கணும்ல புக் வாங்குகிறோம் அப்படின்னா. ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். என் கூட 2 பேர் வந்திருக்காங்க. இதோ நிறைச்செல்வன் அண்ட் மஹிந்தன். அவங்க என்ன புக் வாங்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. புக் வாங்குவீங்களாடா? தெரியல. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி புக் ஃபேர் வந்து அவங்க வாலாஜில் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இப்படி இருக்குன்றதை பார்ப்போம். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck. ஸோ உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பப்ளிகேஷன் வைஸஸ் அப்படிதான் ஸ்டால்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல, சின்ன பசங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக. இப்போ வேலூரில் இருக்கக்கூடிய புக் ஹவுஸோ இல்லை வேறு எங்கன்னா இருந்து அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து இந்த புக் ஃபேரை முன்னிட்டு அப்படியே வந்து ஸ்பீச், பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு பேனர் ஒன்று காட்டுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதில் தான் வந்து யார் என்னென்னைக்கு வந்து பேச போகிறாங்கன்னு இருக்குது. பர்வீன் சுல்தானா, எரியன் பைஎஸ், அது மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிச் டேட் புவர் டேட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் அந்த பெரிய பெரிய இங்கிலீஷ் புக்ஸ், அதாவது ரொம்ப பாப்புலரான இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கான தமிழ் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நாகலட்சுமி சண்முகம். இங்கே பார்த்தீங்களா, உடலினை உறுதி செய், டாக்டர் சைலேந்திர பாபுவோடது. இறையன்பு ஐஏஎஸோட 7வது அறிவு. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒருவேளை புக் லவராக இருக்கிறீங்க, நல்ல வாசிப்பாளராக இருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த புக் வந்து வாங்க போகிறேன். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஹெட் மாஸ்டர்ஸாவோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாவோ இல்லை வேற ஸ்கூல் டீச்சர்ஸாவோ இருக்கிறீங்கன்னா, இட்ஸ் பாசிபிள் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு விசிட்டாக கூட்டிட்டு வாங்க. ஸோ ஒரு பப்ளிகேஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. எனக்கு பெருசாக அந்த வாசிப்பு பழக்கம் இல்லாதனால எந்த பப்ளிகேஷன்ஸில் எந்த மாதிரியான புக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக இது இன்சைட்ஸ் இல்லை எனக்கு. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ புக்கை படிக்கிறவங்க சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த புக்கெல்லாம் நீங்கள் படிக்கலாமே, இந்த புக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறது. சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி வந்து நான் வந்து லோட்டஸ் மல்டிமீடியான்ற அந்த இதுலேருந்து வாங்கினேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே புக் ஃபேரில் வந்து வாங்கியிருக்கேன். 360 ரூபா. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதே ப்ரைஸ் தான்.
அரவிந்த் சாமி ப்ரோ வாங்கிட்டேன். என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சு. நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்ச புக்குன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இது வந்து ட்ரீம் வேஸ் அப்படிங்கிறவங்களுடைய அந்த பப்ளிகேஷன் ஸ்டாலு. நான் முதல்ல படிச்ச புக் வந்து பாத்தீங்கன்னா ஹூ வில் கிரை வென் யூ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய சார் ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணாரு, உன்னால முடிஞ்ச இந்த புக்கு நீ ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு புக்கு, ஆனா அது ரொம்ப இன்டென்ஸாவும் இருக்கும். அதே மாதிரி லைட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நான் சொன்னல ஸ்கூல் பசங்க வந்துட்டு இருக்காங்கன்னு, அவங்களுக்கு இப்போ பெருசா இந்த ஆத்தர் எழுதின புக்குன்னு எல்லாம் தெரியாது, பட் ஒரு புக் ஃபேர் வந்து பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துருவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிப்பகம்னு எடுத்தீங்கன்னா நக்கீரன் பதிப்பகம், கோபிநாத் அண்ணன் 3x4 = 13. அண்ணன் புக்குக்கு பேர் வைக்கிறதுக்கே தனியா யோசிப்பாரு. எல்லோருக்கும் வணக்கம், தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அந்த மாதிரி. ஸோ நக்கீரன் பதிப்பகத்துலயும் இருக்குது. நிறைய சின்ன பசங்களுக்கான புக்கும் இருக்கு. இவரு தாங்க, 2 பேரும் புக்கு தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. வாங்கிக்கிறீங்களா? MS தோனி இது. அதான் படமாவே எடுத்துட்டாங்களேடா. ஸோ மதுமிதா புக்ஸ்ல வந்து நான் ஒரு புக் ஒன்று பார்த்தேன். யூனஸ், இந்த பதிவு வந்து உனக்கு தான். இந்த புக்கை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுது அதை கமெண்ட்ல சொல்லு ப்ரோ. ஸோ இங்க நிறைய இந்த சின்ன பசங்களுக்கான புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இவனுங்க சுத்தி சுத்தி பாக்குறானுங்க, வாங்கி தர வாங்கிக்கங்கடானா வாங்க மாட்டானுங்க. ஏன்னா படிக்கலன்னா அப்புறம் திட்டுவன்ல. ஒரு வழியா வந்துட்டு நாங்க 3 பேருமே புக் வாங்கிட்டோம். நான் வந்து அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு சொன்னேன்ல, எனக்கு அதுவே 360 போது ஓகே, ஒரு புக் ஃபேருக்கு ஒரு புக்கு போதும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு மட்டும் போறாங்க ஒரு ஐடியாக்காக என்னென்ன புக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்கனாலும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. என் கூட 2 பேர் வந்தானுங்க, நீங்க என்ன புக் வாங்கிக்கங்கடான்னு சொல்லிட்டு இந்த தோனி புக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கூட இந்த அளவுக்கு இருக்கிறானுங்களா, தோனியோட புக்கு தேடி பாக்குறானுங்க, எலான் மஸ்க் புக் எடுத்து பாக்குறானுங்க, இந்த அளவுக்கு இந்த வயசுல இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில புக்கு வாங்கிட்டானுங்க. என்ன புக் வாங்கினானுங்க அப்படின்னா, நீங்க வாங்கின புக் எது பாருங்க, காட்டுங்களேன் கொஞ்சம். இது இல்ல, ஃப்ராட்கார பையன். இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கிராஸ் வேர்ட்ஸ் வரும்ல, அந்த புக்கு. சரி, இவன் வாங்கினா, இவன் வந்து 5th படிக்கிறான், 4th படிக்கிறான், இவன் வாங்கினா இது 8th படிக்குது, இதுவும் அதே வாங்கி வச்சிருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா மாதிரியான புக்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இங்க பாத்தீங்களா, பெரிய பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்னடா உன் பேரு? பிரதீப் குமார். உங்க ஸ்கூல் பசங்களையும் கூட்டுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம். ஒரு வழியா புக் வந்து வாங்கியாச்சு. இந்த மாதிரி புக் ஃபேர்ல எப்பவுமே ஒரு சில விஷயம் பார்க்கணும். இந்த எக்ஸிபிஷன் மாதிரி பிளான் பண்ணி சின்ன பசங்களுக்கு வச்சு வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது இல்லாம நான் போடுற கண்டென்ட்டுக்கு சம்பந்தமா இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போலாம். என்னது அவனுக்கு வந்து கடலை மிட்டாய்னா என்னன்னு வந்து தெரியாது இல்ல, இப்ப கிட்ட போய் பார்க்கணும், அதானே? அங்கதான் போயிட்டு இருக்கோம். என்னென்ன ஃபுட் இருக்கு, இல்ல எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பெருசா எதிர்பார்க்க முடியாது, பட் குறிக்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மணிமார்க்கோட ஸ்டால் இருக்கு. இது வந்து அந்த புக் ஃபேருக்கு பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டீ, ஐ திங்க் பாப்கார்ன் இருக்கு, பஞ்சு மிட்டாய் இருக்கு. அதெல்லாம் இப்போ வான்னு தெரியல. ஆமா, ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. நீங்க போயிட்டு புக் வாங்குனீங்கன்னு சொல்லி காமிச்சீங்கன்னா காது மேல 2 அடி கொடுப்பாங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கான ஸ்டால் போட்டிருக்காங்க, பட் அது இப்போ ஓப்பன்ல இல்ல. ஜிகர்தண்டா, மெர்சிலிஸ் ஐஸ்கிரீம். நாம போய் டீ குடிப்போம். ஸோ இங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ், டீ, அதுக்கப்புறம் அந்த டீ போட்டிருக்கவங்க வந்து இந்த ஆர்கானிக்காக சில சோப்ஸ் இதெல்லாம் கூட விற்கிறாங்க. அந்த மாதிரியான ஸ்டால் தான் போட்டிருக்காங்க. டீ வந்து 10 ரூபா. ஆவரேஜான டீ, கொஞ்சம் தண்ணியாக ஃபீல் ஆகுது, ஓகே தான். நிறைய ஸ்டால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, பட் இன்னைக்கு அது இல்லை. இது எல்லா நாளும் இதே மாதிரி தானே எனக்கு தெரியல. இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கேன்ல, இது சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஸ்டால். அவங்க பேனர்லாம் வச்சிருக்காங்க, பட் கடை இல்லை. அது எல்லா நாளும் இதே மாதிரி இருக்குமா, இல்லை ஒருவேளை நூன்ல இவங்க இதெல்லாம் பிளான் பண்றாங்களான்றது கரெக்டாக தெரியல. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க பசங்களையோ இல்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையோ உங்களுடைய நெய்பர் கிட்ஸையோ யாரையாவது நீங்க இந்த புக் ஃபேருக்கு கூட்டு வந்து காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு தோணுதுன்னா உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இஃப் பாசிபிள் அதை கரெக்டா பிளான் பண்ணி அவங்க கூட்டு வந்து காட்டுங்க. அவங்க எந்த புக்கும் வாங்கலனாலும் பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் புக் ஃபேர்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் அங்க விற்கும், இதுல எதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ஒரு எக்ஸ்போஷரை நீங்க கொடுத்ததாவே இருக்கட்டுமே. ஸோ
இந்த மாதிரி வேற எந்த கண்டென்ட் நான் போடணும் அப்படின்ற உங்க சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். until then goodbye from சூர்யா.